வணக்கம் நண்பர்களே. ஆதார் அட்டை ஈஸியா வாங்கினேன். ஈஸியா தான் வாங்கணும். ஒண்ணும் கஷ்டப்பட்டுலாம் வாங்கல. அது எப்படி வாங்குறது ஈஸியா? ஆதார் அட்டை சாரி அ ஆதார் அட்டை வாங்குறது கூட வாங்கியாச்சு எல்லாம் நம்ம. அத அப்டேட் பண்ணணும். ஆனா ஈஸியா தான் இருந்தது. ஈஸியா தான் பண்ணோம். ஒண்ணும் பெரிய சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அது நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா, அது என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. அதுக்கு எங்கெங்க போயிட்டு வந்தோம்ன்னு. 10 வருஷம் ஆயிருச்சு. 10 வருஷம் ஆன ஆதார் அட்டையெல்லாம் அப்டேட் பண்ணணும். அத புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த WhatsAppல, Facebookலலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அத பார்த்துட்டு நாமளும் செஞ்சு வச்சுக்கலாம். அத புதுப்பிச்சு வச்சுக்கலாம். சப்போஸ் இப்ப நாம அத புதுப்பிக்காம விட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் முக்கியமான வேலைக்கு கொண்டு போய் அத குடுக்கும்போது ஒரு பேங்க்லயோ, அல்லது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல போய் குடுக்கும்போது, அவங்க இல்ல இத அப்டேட் பண்ணிட்டு வாங்க. அட்டை பழசாயிருச்சு ஆதார் அட்டை அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல நம்மளுக்கு லேட் ஆயிரும் இல்லையா? ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிரும். அதனால இப்பயே அத சில பேர் டைம் இருக்கும்போது இப்பயே போய் செஞ்சுட்டு வந்துருங்க. அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் போடவும்ல. வர்றவங்களோ இல்லையோ, அப்படி ஒரு சூழ்நிலை வரவுள்ள அப்டேட் இப்பயே பண்ணிக்கங்க. நம்மளதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. நேத்து ஆதார் அட்டை அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில போய் பார்த்தோம். இங்க நகராட்சி அலுவலகத்துக்கு போனோம். கும்பலா இருந்தது. சரி மத்தியானம் சாப்பிட்டு வந்துட்டா 3 மணிக்கு ஃப்ரீ ஆயிரும் இல்லையா? அப்படின்ட்டு 3 மணிக்கு போனோம். 3 மணிக்கு போனா, அப்போ கும்பல் கம்மியா தான் இருந்தது. ஒரு 4, 5 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா, நாம அங்க அப்டேட் ஆதார் அட்டைக்கு வேலை செய்ய போனோம் அப்படின்னா, அது காலையிலேயே வந்து டோக்கன் போடணும். காலையில நேரமா வாங்க 9 மணிக்கு வாங்க டோக்கன் போடணும். டோக்கன் போட்டு அப்புறம் நாளைக்கு மத்தியானம் வந்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. டோக்கன் வாங்கணுன்ட்டாங்க. அப்புறம் எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டாக்கா எல்லாம் டோக்கன் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. சரி என்ன பண்ணோம்? வந்தோம் அப்படியே ஒரு ரவுண்டு போலான்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸ் போனோம். தாலுகா ஆஃபீஸ் போனா அங்க ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டாலும் அதாங்க. நீங்க டோக்கன் வாங்கிட்டு வாங்க. காலையில வந்து டோக்கன் வாங்கிட்டு போகணும். 9 மணிக்கு அப்படின்ட்டாங்க. அங்கருந்து அப்படியே என்ன பண்ணோம், இன்னொரு இடம் சொல்லுவாங்கல்ல, இங்க தபால் ஆஃபீஸ்ல போய் கேட்டோம். நம்ம இங்க பக்கத்துல ஒரு தபால் ஆஃபீஸ் இருக்கு. தபால் ஆஃபீஸ்ல போய் கேட்டதுக்கு, "இங்க பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து தலைமை தபால் நிலையம் போயிருங்க. ஹெட் ஆஃபீஸுக்கு போங்க" அப்படின்ட்டாங்க. ஹெட் ஆஃபீஸுக்கு போனோம். அங்க போனதுக்கு அங்க யாருமே இல்ல. நாங்க போனது மணி 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அந்த வேலை செய்யக்கூடிய ஆதார் அட்டை வேலை செய்றதுக்கோசரம் தனியா ஒரு டேபிள் அறை மாரி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து காலியா இருந்தது. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நீங்க காலையில 7 மணிக்கு வந்து டோக்கன் போடுங்க" அப்படின்ட்டாங்க. 7 மணிக்கே வந்துருவாங்களா? பார்றா! இது ஒரு சில விஷயத்துல பார்த்தா தூங்கி எழுந்திரிச்ச உடனே போகணும். ஆனாலும் 7 மணிக்கு போனோம்னாக்கா, அது ஒரு வேலை சீக்கிரம் ஆயிருதுல்ல. நல்லது தான் அப்படின்னு நினச்சுட்டு சரின்ட்டு வந்துட்டோம். சந்தோஷப்பட்டோம். காலையில போயி 7 மணிக்கு போனா ஊருப்பட்ட கும்பல். 7 மணிக்கு அந்நேரத்துக்கு வரிசையில நிக்கிறாங்க. 7 மணிக்கு கொஞ்சம் 7 மணி தாண்டின பிறகு டோக்கன் குடுத்தாங்க. டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். 7 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு, எத்தன மணிக்கு 7 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு, பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு 10 மணிக்கு போனோம். 10 மணிக்கு போயி 10 மணிக்கு போகும்போது ஒரு 2, 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல தபால் நிலையத்தில பார்த்தீங்கன்னா, 2 பேர் பண்றாங்க அந்த வேலைய. 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அதில ஒருத்தர் ஒரு 2 பேர் இருந்தாங்க. இந்த பக்கம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் காலியாவே இருந்தது. போனோனே என்னன்னு கேட்டாங்க. இந்த மாரி அப்டேட் பண்ணுங்க, புதுப்பிக்கணும்னு சொன்னோம். உடனே செஞ்சு குடுத்துட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 2 பேத்துக்குமே. எனக்கும் எங்க வீட்லயும். 2 பேத்துக்கு ஆச்சு. உடனே செஞ்சு குடுத்துட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்துக்குள்ள தான் ஆச்சு. அவ்வளோதான். போனோம்னு செஞ்சு குடுத்தாங்க. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க போய் கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, கும்பல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சு. நிறையவே நெருக்கடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10, 20 பேத்துக்கு பக்கம் வந்துட்டாங்க. ஆக என்ன சொல்லக்கூடிய விஷயம்னாக்கா, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, இப்பயே போய் அந்த ஆதார் கார்ட புதுப்பிச்சு வச்சுக்கங்க. நாளைக்கு அவசர கதியில போனோம்னா அது முடியாது. அதனால சிரமமா இருக்கும் இல்லையா? அதனால உங்களுக்கு எங்க பக்கம், உங்களுடைய நேரங்கள் எங்க சௌரியமா இருக்குதோ, அந்த மாரி பார்த்துக்கங்க. நன்றி. நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆதார் கார்டு பழைய 10 வருஷம் ஆன ஆதார் கார்டு புதுப்பிச்சுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.